வணக்கம். லைனிங் துணி இல்லாமல் ஷோல்டர் ஜாயின் பண்ணுற எந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்குமே இந்த மெத்தடில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அந்த பிசிறு வெளியே தெரியாது, பார்க்க நீட்டாக இருக்கும். இது எப்படி ஈஸியான மெத்தடில் தைக்கிறன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் தையல் பழகிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி தைக்கிறேன்னு இப்போ பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா பின்பக்க கழுத்து. நான் ரவுண்ட் கழுத்து கட் பண்ணி அதை சுற்றி வர தைச்சிருக்கேன். சுற்றி வர தைச்சி ஒரு 1/4 இன்ச்சு அளவில் சின்ன வெட்டு போட்டிருக்கேன், திருப்பி தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கட்டும்னு. இது முன்பக்கம். இப்போ முன்பக்கத்தையும் தைச்சி வச்சுருக்கேன். இப்போ திருப்பி இப்படி போடணும். முன்பக்க துணி பின்பக்க துணி 2 நல்ல பக்கமும் உள்ளே பார்க்குற மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்குது. இதை இப்படி திருப்பி போட்டுட்டு கழுத்துக்கு பின்பக்கம் சுற்றி வர தைச்சமில்ல அந்த துணியை இப்படி எடுத்து விட்டுட்டு 2 அந்த கழுத்தையும் நேராக வச்சு இப்போ ஜாயின் பண்ணணும். 1/2 இன்ச்சு பிடிச்சி பேக் தையல் போட்டு நான் ஜாயின் பண்ணுறேன். அதே போல் இந்த பக்கமும் அந்த கழுத்து பின்பக்க கழுத்து கொடுத்துருக்கோம்ல அந்த துணியை வெளியே எப்படி எடுத்து விட்டுட்டு அந்த கழுத்தை ஒட்டி தான் இந்த முன்பக்க கழுத்து துணியை வைக்கிறேன். வச்சு அந்த கழுத்துக்கு எவ்வளோ பிடிச்சோமோ அதே அளவில் தான் இந்த பக்கமும் பேக் தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணி பேக் தையல் போட்டே முடிக்கிறேன். இப்போ 2 ஷோல்டரும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதை எப்படி மடித்து தைக்கிறேன்னு பார்ப்போம். இதை இப்படி எடுத்து விட்டுட்டு இப்போ அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, இதை நீங்கள் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த இப்படி எடுத்து விட்டுட்டு இப்படி மடித்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம்ல தையல் அதுக்கு நேராக வச்சு இப்படி ஒரு தையல் நேராக இப்படி ஒரு தையல் போட்டு இப்படி தைச்சிட்டு வரணும். இது நீங்கள் தைக்கும்போது இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அந்த ஜாயிண்ட் இப்படி பின்பக்கம் பார்க்க தான் இருக்கணும், முன்பக்கம் பார்க்க இருக்கக்கூடாது. இங்கே இப்படி வைக்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல ஒரு மடிப்பு வந்துடும். இந்த இடத்துல இந்த மடிப்பு வந்துடும். இந்த மடிப்பை இப்படி திருப்பி அந்த ஜாயின் பண்ண தையலுக்கு நேராக வச்சு இப்படி ஒரு தையல் போட்டு சுற்றி வர தைக்கணும். இதுவும் பேக் தையல் போட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ சுற்றி வர அப்படியே பிடிச்சி தைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த இடத்துலையும் பாருங்கள், அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் பின்பக்கம் பார்க்குற மாதிரி தான் நான் வச்சுருக்கிறேன். முன்பக்கம் பார்க்குற மாதிரி வரக்கூடாது, பின்பக்கம் பார்க்குற மாதிரி தான் வச்சுருக்கிறேன். இப்படி வச்சு இந்த துணி இப்படி மடித்து அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் தையல் இருக்குல்ல அதுக்கு நேராக வச்சு இப்படி திருப்பி தைக்கணும். நீங்கள் இப்படி தைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஷோல்டர் ஜாயிண்டில் பிசிறு வராது, கழுத்தும் பார்த்தா நீட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ தான் தையல் பழகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தையலை பற்றின எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ.